உங்க வீட்டு வரவேற்பறையில ஒரு சின்னதா நெருப்பு பிடிச்சு எரியுது அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி போய் உடனே தண்ணிய ஊத்தி அதை அணைக்க தான் ஓடுவோம். ஆமா. அத விட்டுட்டு அப்படியே சோஃபால வசதியா உட்கார்ந்துகிட்டு, ஐயோ இன்னைக்கு ரூம்ல ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கரெக்ட். ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்த்தா, உலகளாவிய அளவுல நாம நம்மளோட ஒரே வீடான இந்த பூமிக்கு செஞ்சுகிட்டு இருக்கிறதும் இதுதான். தொடர்ந்து புதிய விஷயங்களை தேடி படிக்கிற, சுற்றியுள்ள உலகத்தை நுட்பமா புரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்த வரவேற்பறை நெருப்பு அப்படிங்கிற உதாரணம் மிகச்சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா அந்த நெருப்பு வேறு எதுவும் இல்ல. அது நாம கண்மூடித்தனமா பின்பற்ற அளவற்ற நுகர்வு கலாச்சாரமும், அதனால நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற பருவநிலை மாற்றமும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பேச போற அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற மூல ஆதாரம் அப்படிப்பட்டது. உலக புகழ் பெற்ற ஆன்மீக தலைவரான தலாய் லாமா, அப்புறம் மூத்த சுற்றுச்சூழல் பத்திரிகையாளர் பிரான்ஸ் ஆல்ட், இவங்க 2 பேரும் இணைந்து எழுதிய அவர் ஒன்லி ஹோம் எ கிளைமேட் அப்பீல் டு த வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகம் தான் அது. இந்த புத்தகம் ஏன் அவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, இது பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற மாபெரும் உலகளாவிய பிரச்சனைய வெறும் கார்பன் உமிழ்வு, அறிவியல் தரவுகள் இல்லனா அரசியல் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டும் சுருக்கிடல. கரெக்ட். அதையும் தாண்டி மனிதர்களோட அதிப்படி அறநெறி, ஆன்மீகம், அப்புறம் தனிமனித பொறுப்புணர்வு இதோட இணைத்து பாக்குது. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பலமும் கூட. ஒரு பிரச்சனை அறிவியலால் உருவானது அப்படின்னா, அதற்கான தீர்வை மனித மனதோட ஆழத்திலிருந்து தேடுறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இதத்தான் நாம இன்னைக்கு பிரித்து மேய போறோம். கண்டிப்பா. ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஆல்ட் பயன்படுத்துற ஒரு வார்த்தை நம்மள உழுக்கிற மாதிரி இருக்கும். அவர் இந்த பருவநிலை மாற்றத்தை இயற்கைக்கு எதிரான 3ஆம் உலகப் போர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 3ஆம் உலகப் போரா? இது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே நடத்தி கொள்ளும் ஒரு போர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த போர் அப்படிங்கிற வார்த்தை சற்று மிகைப்படுத்தப்பட்டதா உங்களுக்கு தெரியலையா? நம்ம ஏதோ ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு இயற்கையை தாக்கலையே. நாம துப்பாக்கிகளை ஏந்தல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நாம பயன்படுத்துற கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் ஏற்படுத்துற அழிவு முதல் 2 உலகப் போர்களை விட ரொம்ப பயங்கரமானது. ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அதிர்ச்சியூட்டும் கணிப்பு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. என்ன கணிப்பு அது? அதாவது 2050ஆம் ஆண்டிற்குள் சுமார் 40 மில்லியன் மக்கள், அதாவது 40 கோடி பேர் பருவநிலை அகதிகளாக மாறுவார்கள் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் இருங்க, 40 கோடி பேரா? இது உலக வரலாற்றிலே நாம இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வாச்சே. இவங்க எல்லாரும் எதனால தங்களோட சொந்த நாடுகளை விட்டு வெளியேறுவாங்க? இதோட பின்னணியில உள்ள அறிவியல் ரொம்ப தெளிவானது. பூமி வெப்பமடையறதால கடல் மட்டம் உயருது. இதனால கடலோர நகரங்கள் மெதுவா மூழ்கத் தொடங்கும். கடலோரங்கள்ல உள்ள விவசாய நிலங்களுக்குள்ள உப்பு நீர் புகுந்து அந்த நிலங்கள் நிரந்தரமா விவசாயத்திற்கு தகுதியற்றதா மாறிடும். ஓ, அதனால வாழ்வாதாரம் போயிடும். ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதிக வெப்பத்தால நிலத்தடி நீர் முழுசா வறண்டு போகும். குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலப்பரப்புகளா பல பகுதிகள் மாறும். இப்படி வாழிடங்கள் மாறும்போது வேற வழியே இல்லாம அவங்க அகதிகளா படையெடுப்பாங்க. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் திரைப்படங்கள் வர்ற அறிவியல் புனைகதை கிடையாது. இப்போதே ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவோட சில பகுதிகளிலும் இது தொடங்கிடுச்சு. இது எனக்கு புத்தகத்துல இருந்த இன்னொரு முரண்பாட்டை நிலைவூட்டுகிறது. 2018 அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்துல நடந்த ஒரு மாபெரும் காட்டுத்தீய பத்தி அவங்க சொல்றாங்க. அந்த தீல முற்றிலுமா எரிந்து சாம்பலான ஒரு நகரத்தோட பெயர் பாரடைஸ். அதாவது சொர்க்கம். ஆமா. மனிதர்கள் தங்களோட வசதிக்காக உருவாக்கின ஒரு சொர்க்கமே இயற்கையோட சீற்றத்தால தீல எரிந்து நரகமா மாறியது எவ்வளோ பெரிய கசப்பான முரண்பாடு. இயற்கையோட சமநிலையை நாம எந்த அளவுக்கு சீர்குலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இந்த பிரச்சனையோட தீவிரத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புத்தகத்துல ஸ்டெஃபான் ராம்ஸ்டார்ஃப் அப்படிங்கிற அறிவியலாளர் கூறுற ஒரு அற்புதமான உருவகத்தை நம்ம கவனிக்கணும். அவர் இத ஒரு மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள காஃபி கோப்பையோட ஒப்பிடுறாரு. காஃபி கோப்பையா? அது எப்படி பருவநிலை மாற்றத்தோட தொடர்புடையது? அதாவது இப்போ ஒரு மேசையோட நடுவுல இருக்கிற காஃபி கோப்பைய நீங்க மெதுவா விளிம்பை நோக்கி நகர்த்துறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நகர்த்தும் போது பெரிதா எந்த மாற்றமும் தெரியாது. ஆமா, கோப்பை பத்திரமா மேசையில தான் இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட விளிம்பை தாண்டிய பின், அதாவது அறிவியல்ல இத டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளிம்பை தாண்டிய அடுத்த நொடி
கோப்பை சட்டென்று கீழே விழுந்து உடையும், உள்ளே இருக்கிற காஃபி முழுக்கமும் கொட்டிடும். கொட்டின காஃபியை உங்களால மீண்டும் கோப்பைக்குள் கொண்டு வர முடியுமா? நிச்சயமா முடியாது. அது முடிஞ்ச கதை. பருவநிலை மாற்றமும் அப்படிதான் இயங்குது. நாம கொஞ்சம் கொஞ்சமா பூமியை வெப்பமாக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிகிரி வெப்பம் கூடும் போதும் உடனடியாக பெரிய அழிவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாததால நாம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஓ, ஆனா அந்த விளிம்பை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆமா, அந்த டிப்பிங் பாயிண்ட்டை தாண்டிட்டா இயற்கையோட அமைப்பு ஒரு தொடர்ச்சங்கிலி வினையாக செயல்படத் தொடங்கும். அதன் பிறகு மனித குலம் என்ன பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் சரி, பூமியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரவே முடியாது. அது மிகவும் அச்சுறுத்தும் ஒரு உண்மை. ஆனா இந்த ஆபத்தை உலகை தாங்கி பிடிக்கும் பெரிய அரசியல் தலைவர்கள் உணர்ந்தாங்களோ இல்லையோ, ஒரு 16 வயது சிறுமி மிக தெளிவா உணர்ந்துட்டா. இந்த புத்தகத்துல கிரெட்டா தன்பர்க் மற்றும் அவளோட ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் இயக்கம் பத்தி தலாய் லாமா ரொம்ப நெகிழ்ந்து பேசுறாரு. அவளுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்து ஒரு கடிதமே எழுதியிருக்காரு. எனக்கு இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் பல தசாப்தங்களா சொல்லிட்டு இருந்த அதே உண்மைகளை தான் அவளும் சொன்னான். ஆனா விஞ்ஞானிகளால் முடியாதத ஒரு பள்ளி மாணவியால எப்படி சாதிக்க முடிஞ்சது? எப்படி அவளால ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைக்க முடிஞ்சது? அதுக்கு காரணம் அவளோட குரல்ல இருந்த கலப்படம் இல்லாத யதார்த்தம்தான். பொதுவா சர்வதேச மேடைகள்ல அரசியல்வாதிகள் அல்லது பெருந்தலைவர்கள் பேசும்போது உண்மையை சற்று நீர்த்து போகச் செய்து தங்களோட நாடுகளோட பொருளாதார லாப நஷ்ட கணக்குகளோடு கலந்துதான் பேசுவாங்க. ஆமா, பங்குச்சந்தை சரிந்துடுமா இல்ல பெரு நிறுவனங்கள் கோபிச்சுப்பாங்களா அப்படிங்கிற தயக்கம் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா கிரெட்டாவிற்கு அப்படி எந்த அரசியல் லாப நோக்கமும் இல்லை. நமது வீடு எரிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எங்கள் எதிர்காலத்தை திருடுகிறீர்கள் அப்படின்னு எந்தவித சமரசமும் இல்லாம உண்மையை நேரடியா முகத்தில் அறைந்தார் போல சொன்னான். அதுதான் பல மில்லியன் கணக்கான இளைஞர்களை தெருக்கல்ல இறங்கி போராட தூண்டியது. அந்த இளைஞர்களின் குரல் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு அலை. சரி, இப்போ நாம இந்த உலகளாவிய போராட்டத்திலிருந்து இந்த பிரச்சனையோட மையப்புள்ளிக்கு வருவோம். நம்ம வீட்டின் எந்த பகுதி முதலில் எரியத் தொடங்கியிருக்கு? புத்தகம் 3வது துருவம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிடுது. அது என்ன 3வது துருவம்? அதுதான் திபெத் பீடபூமி. வட துருவம் அதாவது ஆர்க்டிக், அப்புறம் தென் துருவமான அண்டார்டிகா. இதுக்கு அடுத்தபடியா பூமியில மிகப்பெரிய பனிப்பாறைகளை கொண்ட பகுதி திபெத் தான். அதனாலதான் அறிவியலாளர்கள் இதை 3வது துருவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க சுமார் 46,000 பனிப்பாறைகள் இருக்கு. 46,000 பனிப்பாறைகளா? இது ஏன் ஆசியாவைக்கு அவ்வளோ முக்கியம்? ஏன்னா ஆசியாவோட உயிர்நாடியே இந்த பனிப்பாறைகள் தான். கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து, மீகாங், மஞ்சள் நதி என ஆசியாவோட 10 முக்கிய நதிகளின் பிறப்பிடமே இதுதான். அடடே, அப்போ இத நம்பி நிறைய மக்கள் இருப்பாங்களே? ஆமா, இந்த பனிப்பாறைகள் சீராக உருகி வர்ற தண்ணீரை நம்பிதான் சுமார் 1.5 பில்லியன் மக்கள், அதாவது உலக மக்கள் தொகையில 1/5 பங்கு மக்கள் தங்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகளாவிய சராசரி வெப்பநிலையை விட திபெத்தோட வெப்பநிலை 2 மடங்கு வேகமா அதிகரிச்சுட்டு வருது. இது கேட்பதற்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே. பொதுவா மேற்கத்திய மக்களும் சரி, நாமும் சரி, திபெத் அப்படின்னாலே அது ஒரு அமைதியான ஆன்மீக ஸ்வர்க்கம், ஒரு ஷாங்க்ரீலா அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கு. தியானம் செய்யும் துறவிகள், அமைதியான மலைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடம் உண்மையில ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் பேரழிவோட மையமா மாறி வருவது எவ்வளோ சோகம். இதுக்கு உலகளாவிய வெப்பமடைதல் மட்டும்தான் காரணமா? உலகளாவிய வெப்பமடைதல் ஒரு முக்கிய காரணம்தான். ஆனா இத மேலும் துரிதப்படுத்தும் இன்னொரு முக்கிய அரசியலையும் புத்தகம் ரொம்ப நடுநிலையோட பதிவு செய்து. சீனாவோட ஆக்கிரமிப்பிற்கு பிறகு திபெத்தில் உள்ள காடுகள்ல சுமார் 85% அழிக்கப்பட்டுடுச்சு. 85%? அது ரொம்ப அதிகமாச்சே. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவிற்கு வழிவகுத்துள்ளது. அறிவியல்ல இத ஆல்பிடோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்பிடோ விளைவு பத்தி கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. பொதுவா பாத்தீங்கன்னா காடுகள், அப்புறம் பனிப்பாறைகள் சூரிய ஒளியை விண்வெளிக்கே திருப்பி அனுப்பும் தன்மை கொண்டவை. ஆனா அந்த 85% காடுகள் அழிக்கப்பட்டதால அங்கே உள்ள கருமையான நிலப்பரப்பு வெளியே தெரிந்து அது சூரிய வெப்பத்தை அதிகமாக தன்னுள் ஈர்க்க தொடங்குது. ஓ, கருப்பு நிறம் வெப்பத்தை ஈர்க்கும் இல்லையா? அது போல. கரெக்ட், அதேதான். இதனால அந்த பகுதி வழக்கத்தை விட மிக வேகமா வெப்பமடையுது. இது அங்கே எஞ்சி இருக்கும் 46,000 பனிப்பாறைகளையும் மிக வேகமா உருக்கத் தொடங்கியிருக்கு.
இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான யதார்த்தம் புரியுது. இந்த பனிப்பாறைகள் உருகி தீர்ந்துட்டா ஆசியாவோட முக்கிய நதிகள் எல்லாமே வறண்டு போகும். அப்படி ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும்போது நாடுகளுக்கு இடையேயான அரசியல் எப்படி மாறும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல உலக நாடுகள் நிலை எல்லைகளுக்காக சண்டை போடுறதை விட தண்ணீருக்காகத்தான் சண்டை போடுமா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். புரிய வைக்கும் பதில சொல்றாரு. ஒருவேளை அப்படி ஒரு அணுவாயுத போர் நடந்தால் அதுதான் மனித வரலாற்றின் கடைசி போராக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! ஏன்னா அதன் பிறகு அடுத்த போரை நடத்துவதற்கு மனிதர்களே இந்த பூமியில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஓ, அது எவ்வளவு பெரிய வலிமிக்க உண்மை! அப்படியென்றால் இவ்வளவு பெரிய அழிவிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றிக் கொள்ள வெறும் அரசியல் ஒப்பந்தங்களோ இல்ல புதிய தொழில்நுட்பங்களோ மட்டும் பத்தாது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. மனிதர்களோட சிந்தனையில, அவங்களோட உள்ளத்துல ஒரு அடிப்படை மாற்றம் தேவை. சரியா பிடிச்சிங்க. அதனாலதான் தலாய் லாமா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு வித்தியாசமான தீர்வை முன்வைக்கிறாரு. மதத்தை விட அறநெறியே மிக உயர்ந்தது, மிக முக்கியமானது அப்படின்னு அவர் வாதிக்கிறாரு. கொஞ்சம் இருங்க. உலகமே போற்றும் ஒரு மாபெரும் மதத் தலைவர் மதத்தை விட அறநெறிதான் முக்கியம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றது மிகவும் சுவாரஸ்யமாகவும் புரட்சிகரமாகவும் இருக்கே. இதை அவர் எப்படி நியாயப்படுத்துகிறார்? அவர் இத மிக எளிதா தர்க்க ரீதியா விளக்குறாரு. மதம் அப்படிங்கிறது நாம பிறப்பால் அடைவது அல்லது வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல நாம தேர்ந்தெடுப்பது. உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கு. எந்த மதமுமே வேண்டாம் அப்படின்னு வாழ்பவர்களும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆனா அறநெறி என்பது அல்லது சக உயிர்கள் மீது இரக்கம் காட்டுவது அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இயற்கையா மரபணுவிலேயே உள்ளே இருக்கும் ஒரு பண்பு. அது உண்மைதான். அவர் ஒருபடி மேல சென்று என்ன சொல்றாரு தெரியுமா? புத்தர் இன்று மீண்டும் இந்த பூமியில் பிறந்தால் அவரும் ஒரு கிரீனாகத்தான் இருப்பாரு. அதாவது ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராகத்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றார். அட, புத்தரே ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா? மாமா, ஏன்னா பௌத்த மதத்தோட அடிப்படையே அனைத்து உயிர்களின் மீதும் இரக்கம் காட்டுவதுதான். அந்த இரக்கம் மனிதர்களுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. விலங்குகள், மரங்கள், நதிகள், மலைகள் என ஒட்டுமொத்த இயற்கை அமைப்புகளையும் உள்ளடக்கியது. இயற்கையை நேசிக்காம நீங்க ஆன்மீகத்தை பேச முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா இந்த புத்தகத்துல ஆசியா மதங்கள்ல உள்ள மறுபிறப்பு அப்படிங்கிற தத்துவத்தை அவங்க பருவநிலை மாற்றத்தோட இணைத்து பார்த்த விதம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. அது மிகச்சிறப்பான ஒரு கோணம். மறுபிறப்புல நம்பிக்கை கொண்டவங்க வேற வழியே இல்லாம தங்களோட சொந்த சுயநலத்திற்காகவாவது இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தலையிலாமா சற்று நகைச்சுவையா சொல்றாரு. அது எப்படி? ஏன்னா நீங்க இறந்த பிறகு மறுபடியும் இதே பூமிக்கு தான் வாழ்வதற்கு வரப்போறீங்க. நீங்க விட்டு செல்லும் ஒரு பாழடைந்த குப்பை மேட்டுல தான் உங்களோட அடுத்த பிறவி அமையப் போகுது அப்படின்னா உங்களுக்காகவாவது நீங்க இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துத்தானே ஆகணும். தர்க்க ரீதியா பார்த்தா அது மிகச் சரியான வாதம். ஆனா இங்க எனக்கு ஒரு யதார்த்தமான கேள்வி எழுகிறது, அல்லது ஒரு முரண்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏசி அறைகள்ல அமர்ந்து கொண்டு உலகளாவிய பொறுப்புணர்வு பற்றியோ இல்ல மறுபிறப்பு பற்றியோ பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா அன்றாட வாழ்க்கையில அடுத்த வேளை உரமுக்கே போராடும் ஒரு சாமானிய மனிதன் கிட்ட போய் நீ பூமியை காப்பாற்ற வேண்டும், உனது கார்பன் உமிழ்வை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு சாத்தியம்? அவனுடைய முதல் கவலையே அவனது வயிறுதானே. அவன்கிட்ட இந்த அறநெறி வேலை செய்யுமா? நீங்க கேக்குறது மிகவும் யதார்த்தமான ஒரு கேள்வி. இதுக்கு பதிலாத்தான் தலாய் லாமா அறிவார்ந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உளவியல் கருத்தை முன்வைக்கிறார். அறிவார்ந்த சுயநலமா? சுயநலத்திலேயே என்ன அறிவார்ந்த சுயநலம்? பொதுவா மனிதர்கள் அனைவரும் அடிப்படையில் சுயநலவாதிகள் தான் அப்படிங்கறது அவர் முழுமையா ஒப்புக்கொள்றாரு. அதை மாற்றவே முடியாது. ஆனா முட்டாள்தனமான சுயநலம் அப்படிங்கிறது நாளை பற்றி கவலைப்படாமல் இன்று எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது. இது நீண்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய அழிவை பெறும். ஆமா, அது சரிதான். ஆனா அறிவார்ந்த சுயநலம் அப்படிங்கிறது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சுற்றியுள்ள சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உணர்வது. மற்றவர்களின் நல்வாழ்வை பற்றி சிந்திப்பது இறுதியில் நமக்கே மிகப்பெரிய நன்மையை செய்யும் அப்படிங்கிற புரிதல் தான் அது. ஓ, இது அந்த சாமானியனுக்கும் பொருந்துமா? கண்டிப்பா அந்த சாமானிய மனிதனுக்கும் இது பொருந்தும். அவனோட அடுத்த வேளை உணவுக்கும் நல்ல மழைக்கும் சீரான தட்பவெப்ப நிலைக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துவதுதான் உண்மையான விழிப்புணர்வு. மிக அருமையான விளக்கம். நாம தனித்தனி தீவுகள் கிடையாது, அனைவரும் ஒரே வலையில் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வதுதான் அறிவார்ந்த சுயநலம்.
சரி, இந்த அறநெறி சிந்தனைகள் எல்லாமே கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவை வெறும் தத்துவங்களா மட்டும் புத்தக பக்கங்களோடு நின்று விடக்கூடாதே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நடைமுறையில குறிப்பா நாம பயன்படுத்துற எரிசக்தி மற்றும் உணவு பழக்கங்கள்ல இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு புத்தகம் என்ன நடைமுறை தீர்வை கொடுக்குது? அங்கேதான் நாம அறிவியலுக்கும் பொருளியலுக்கும் வரோம். நாம இப்போ சூரிய யுகத்தின் தொடக்கத்துல இருக்கோம் அப்படின்னு பிரான்ஸ் ஆல்ட் கூறுறார். நாம மனிதகுலம் முழுவதும் தற்போது ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தும் ஆற்றலை விட சுமார் 15,000 மடங்கு அதிக ஆற்றலை சூரியன் ஒவ்வொரு நாளும் பூமிக்கு முற்றிலும் இலவசமாக அனுப்பிக்கிட்டு இருக்கு. 15,000 மடங்கா? இது கற்பனைக்கே எட்டாத ஒரு அளவு. ஆமா, அவங்க முன்வைக்கும் வாதம் மிக மிக எளிமையானது. சூரியனும் காற்றும் நமக்கு எதற்கும் மாதம் பில் அனுப்புவதில்லை. அவை இலவசமானவை, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவை. இதுதான் எனக்கு புரியவே இல்ல. சூரிய சக்தி இலவசம், அது என்றென்றும் நிலைத்திருக்கும், அதனால எந்த மாசும் இல்ல அப்படின்னு தெளிவா தெரிந்தும் ஏன் நாம இன்னும் பல 100 மீட்டர்கள் பூமிக்கு அடியில் நிலக்கரிக்காகவும் எண்ணெய்க்காகவும் தோண்டிக்கிட்டு இருக்கோம்? ஒரு நல்ல மாற்று இருக்கும்போது ஏன் நாம அதை நோக்கி வேகமாக நகர மறுக்கிறோம்? இங்க என்ன சிக்கல் இருக்கு? பெருநிறுவனங்கள் பல $1 ட்ரில்லியன் ஏற்கனவே முதலீடு செஞ்சுக்கிட்டாங்க. ஓ, அந்த பணம் வீணாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கரெக்ட். இப்போ திடீரென மாற்று எரிசக்திக்கு மாறினால் தங்களோட பழைய முதலீடுகள் வீணாகிவிடும், தங்களோட லாபம் குறைந்துவிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க புதிய தொழில்நுட்பங்கள் வருவதை தாமதப்படுத்துறாங்க. அரசாங்கங்களுக்கும் பெரிய அளவுல அழுத்தம் கொடுக்கறாங்க. அப்படியென்றால் இந்த மாற்றத்திற்கான பணம் நம்மிடம் இல்லையா, அல்லது பணத்தை நாம வேற எங்கேயோ வீணாக்கிக்கிட்டு இருக்கோமா? பணம் நம்மிடம் கொட்டி கிடக்கு. இதை சுட்டிக்காட்ட புத்தகத்துல ஒரு வியப்பூட்டும் புள்ளி விவரம் தரப்படுது. அமெரிக்கா தனது ராணுவ பட்ஜெட்டை, அதாவது ஆயுதங்கள் வாங்கும் செலவை வெறும் பாதியாக குறைத்தால் கூட ஒவ்வொரு வருடமும் $300 பில்லியன் சேமிக்க முடியும். $300 பில்லியன்? மை காட்! அந்த பணத்தை வச்சு உலகத்தோட ஒட்டுமொத்த பசுமை எரிசக்தி மாற்றத்தையும் சாத்தியமாக்க முடியும். சூரிய தகடுகள் தயாரிப்பது, புதிய மின் கட்டமைப்புகளை உருவாக்குவது என அனைத்தையும் ரொம்ப சுலபமா செய்ய முடியும். உலக நாடுகள் ஆயுதங்களை சேகரிப்பதை விட்டுவிட்டு சூரிய ஒளியை சேகரிக்க தொடங்கினால் இந்த உலகம் எவ்வளவு அமைதியானதாக மாறும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாசகார ஆயுதங்கள்ல முதலீடு செய்யறத விட்டுட்டு உயிரை காக்கும் எரிசக்தியில முதலீடு செய்யணும். சரி, இது அரசுகள் செய்ய வேண்டியது. தனி மனித அளவுல நாம என்ன செய்ய முடியும்? உணவு பழக்கம் பற்றியும் புத்தகம் கடுமையாக பேசுது. ஒரு தனி மனிதனோட மதிய உணவு எப்படி உலக வெப்பமயமாதலை பாதிக்கும்? அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மாம்ச உணவு உற்பத்தியை குறைப்பது பத்தி புத்தகம் ரொம்ப ஆழமா பேசுது. பலருக்கும் தெரியாத உண்மை என்னன்னா, உலகளவுல மாம்ச உற்பத்திக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள் ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையை விட அதிகமான பசுமை குடில் வாயுக்களை வெளியிடுது. என்னது, போக்குவரத்து துறையை விடவா? அதாவது உலகிலுள்ள கார்கள், விமானங்கள், கப்பல்கள் அனைத்தையும் சேர்த்தால் வர்ற அளவை விட அதிகமாவா? ஆமா, குறிப்பா மீத்தேன் வாயுவை ரொம்ப அதிகமா வெளியிடுது. அது எப்படி சாத்தியம்? ஒரு கார் வெளியிடும் புகையை விட ஒரு மாடு அதிகமா மாசுபடுத்துமா? ஆமா, ஏன்னா இது வெறும் கால்நடைகள் வெளியிடும் வாயு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நிலம் மற்றும் நீர் பயன்பாடு சம்பந்தப்பட்டதும் கூட. 1 கிலோ மாமிசம் தயாரிக்க தேவைப்படும் தண்ணீர் பல 1000 லிட்டர்கள். அடப்பாவமே! அது மட்டுமில்லாம அந்த கால்நடைகளுக்கு தீவனம் வளர்ப்பதற்காக அமேசான் போன்ற மாபெரும் காடுகள் அழிக்கப்படுது. மனிதர்கள் அனைவரும் தங்களின் உணவில் மாமிசத்தை குறைத்து கொண்டு தாவர அடிப்படையிலான உணவுகளுக்கு மாறினாலே பருவநிலை மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்த முடியும். இது எல்லாம் கேட்கும்போது தீர்வுகள் நம்ம கண்முன்னே ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா இது அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் புரிய வைப்பதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எப்பவுமே அடுத்த தேர்தலை பத்தி தானே யோசிக்கிறாங்க. அதற்காக தான் தலாய் லாமா ஒரு நகைச்சுவையான ஆனா அத்தியந்த கூர்மையான ஒரு கருத்தை சொன்னாரு. உலகத் தலைவர்கள் அனைவரையும் கார்பன் டை ஆக்சைடு முழுமையாக நிரம்பிய ஒரு அறையில் கொஞ்ச நேரம் அடைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்பதான் புத்தி வரும்னு சொல்றாரா? ஆமா, அவங்க மூச்சு திணறி தவிக்கும் போதுதான் பருவநிலை மாற்றத்தின் வீரியமோ சுத்தமான காற்றின் அவசியமோ அவங்களுக்கு நேரடியாக புரியும் அப்படின்னு சிரித்துக்கொண்டே சொன்னார். கேட்பதற்கு சற்று கொடூரமா இருந்தாலும் இதுதான் 100% உண்மை. அவங்க அந்த மூச்சு திணறல உணராதவரை கோப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களோட விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக ஒரு சாமானியனின் உணவு தட்டிலிருந்து உலகளாவிய அரசியல் பட்ஜெட் வரை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்துள்ளது அப்படிங்கறதான் இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. பிரச்சனை எவ்வளவு பெரியதோ தீர்வுக்கான வழிகளும் அவ்வளவு தெளிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது.
ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்றைய நமது இந்த விரிவான உரையாடல்ல வெறும் அறிவியல் தரவுகளையும் புள்ளி விபரங்களையும் தாண்டி மனிதனோட ஆன்மீகமும் அறநெறியும் பருவநிலை மாற்றத்தோடு எப்படி ஆழமா பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கறத மிக தெளிவா பார்த்தோம். இயற்கைக்கு எதிரான 3ஆம் உலகப் போர் தொடங்கி ஆசியாவின் உயிர் நாடியான 3வது துருவத்தின் ஆபத்தான நிலை, மதத்தை தாண்டிய அறநெறியின் முக்கியத்துவம், அறிவார்ந்த சுயநலம் அப்படிங்கிற உளவியல் புரிதல் மற்றும் சூரியோகத்தின் அவசியம் என பல பரிமாணங்கள்ல தொட்டிருக்கோம். ஆமா, எல்லாவற்றையும் கடந்து இந்த புத்தகம் இறுதியில மிக ஆழமான ஒரு சிந்தனையை நம் முன் வைக்குது. இன்று உரையில் நாம் காணும் வெளிப்புற சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் எரிசக்தி நெருக்கடி அப்படிங்கிறது வெறுமனே வெளியே நடக்கும் ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. அது மனிதனுக்குள் இருக்கும் ஆன்மாவின் நெருக்கடியின் அல்லது நமது அகப்போராட்டத்தின் நேரடி பிரதிபலிப்பு தான். மனித மனதின் உள்ளே இருக்கும் பேராசையை சரி செய்துவிட்டால் வெளியே உள்ள பருவநிலை மாற்றம் தானாகவே சரியாகிவிடும். இதத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாம நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நெருப்ப வச்சுக்கிட்டு சூடா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நெருப்பு வெளியே எங்கும் இல்ல, நமக்குள் இருக்கும் எல்லையற்ற பேராசை தான் அது. அந்த பேராசை அப்படிங்கிற நெருப்ப நம்மளோட அறநெறியால் அணைத்து விட்டால் நமது ஒரே வீடான இந்த பூமி என்றென்றும் குளிர்ச்சியாக எதிர்கால தலைமுறைகள் வாழத் தகுந்த இடமாக இருக்கும். கண்டிப்பா. வெளியே உள்ள உலகை காப்பாற்ற முதலில் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். இதை நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் சந்திப்போம்.